ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொர்னியோ ஸ்கீமேட்டிக்ஸ் வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இந்த அப்டேட்டில் வந்து ஒரு மேசிவ் மேக் ஓவர் வந்து கிடச்சிருக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து பொர்னியோ ஸ்கீமேட்டிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதவங்க இருந்தால் கூட இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி எப்படி ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன வீடியோவாக வந்து நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுதான் வந்து நீங்கள் பொர்னியோ ஸ்கீமேட்டிக்ஸ் வாங்கி அதாவது பர்ச்சேஸ் பண்ணி லாகின் பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து வரும். லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து இதுதான் வரும். இதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன நெக்ஸ்ட் பிக் அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதில் வந்து இந்த பேனர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மேக்புக் உடைய ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அதாவது பெரிய விஷயம் வந்து இது, அதாவது பெரிய அப்டேட் வந்து இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மற்ற இங்கே டெய்லி என்னென்ன வருது அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. நாம் வந்து டேரெக்டாக மொபைல் செக்ஷன் போயிடுவோம். ஸோ இங்கே மொபைல் ஃபோன் கான்டென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ முன்ன வந்து ஒரு சின்னதாக விண்டோ வந்து பாப்பப் ஆகிட்டு அங்கே வந்து லோட் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து சைடில் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நான் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது கிளிக் பண்ணால் அப்டேட்டு அதாவது லோடே ஆகலையே அப்படின்றது. ஸோ ஆனால் இங்கே வந்து சைடில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ஸ்பீட்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான், அப்படி ஒன்றும் வந்து மேசிவாக இல்லை. ஓகேங்களா, ஸோ இது அப்டேட் ஆகிட்டு அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த இது வந்து என்ன சொல்கிறது, டயக்ராம்ஸ் வந்து இருந்ததுலேயும் வந்து ஒரு மேஜர் வந்து சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, முன்ன வந்து நமக்கு வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் தனியாக இருக்கும். பிட் மேப் வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸில் வந்து ஒரு செக்ஷனில் டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஆனால் இந்த வீடியோவில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மாடல் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாடலுக்கே ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ், டயோட் மோட் வேல்யூ, இன்வெர்ட் வோல்டேஜ், அப்புறம் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராமு, அப்புறம் பிட் மேப் எல்லாம் வந்து ஒரே மாடல் நம்பர் அண்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே லோட் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து 4 ஆப்ஷன் தான் இருக்குங்க. முன்னையும் 4 தான் இருந்துச்சு. அது சப் ஃபோல்டர்ஸ் வந்து இருந்தது. ஓகேங்களா, ஸோ இங்கே மொபைல் ஃபோன் சொல்யூஷன்ஸ் இருக்குது, சிஸ்டம் ஆன் சிப் இருக்குது, ஐசி டேட்டா ஷீட் இருக்குது, ஐசி டேட்டா வேல்யூ, டயோட் வேல்யூ இருக்குது. இப்போ நான் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷியாமி ஏதோ ஒரு மாடல் எடுத்துக்கிறேன். என்ன மாடல் எடுத்துக்கலாம்? ஓகே, நோட் 10 5G வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஓப்பன், சரி இதுக்கு ஸ்கிமேட்டிக்ஸ் இல்லையா, சரி வந்து அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, நோட் 9 ப்ரோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே டன். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டயோட் மோட் வேல்யூ இங்கே வந்து வந்துடுது. அப்புறம் வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து இங்கே வந்துடுது. அப்புறம் வோல்டேஜஸ் வந்து என்னென்ன வோல்டேஜஸ் இருக்குது, சிபியூ வோல்டேஜ், இன்வெர்ட் வோல்ட் வந்து என்ன இருக்குது அப்படி சொல்லி 3 டயக்ராம் வந்து வந்துடுது. ஸோ இதுக்குமே வந்து நமக்கு வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிமேட்டிக்ஸ் இருக்கிற ஒரு மொபைல் மாடல் வந்து எடுத்துக்கலாம், நோட் 6 ப்ரோ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிட் மேப்பு, டயோடு, ஹார்ட்வேர் சொல்யூஷன், ஸ்கிமேட்டிக்கு, ஸ்மார்ட் போர்டு, வோல்டேஜஸ். ஸோ இது எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடுது. ஸோ வந்து நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து இருக்கும். முன்ன வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸில் போய் வந்து டயோட் மோட் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கிமேட்டிக் செக்ஷனில் வந்து அங்கே மாடல் தேடி கண்டுபிடிச்சி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து டோட்டலாக கலெக்டிவாக வந்து ஒரே இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அது கூட எனக்கு வந்து டயோட் மோட் வேல்யூ வேணும் அப்படின்னா நான் இங்கேருந்தே வந்து டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிட் மேப் வேணும் அப்படின்னா பிட் மேப்பையும் வந்து நான் இங்கேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் தனியாக வந்து நேவிகேட் பண்ணி போகணும் அப்படி சொல்லி அவசியம் இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இதிலே வந்து இந்த கம்பைன் பண்ணுற ஆப்ஷன், இது வந்து ஒரு தனி விண்டோவாக வந்து ஓப்பன் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து நான் 3 ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் வரும், கம்பைன் இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி இங்கே இந்த ஓப்பன் பண்ணோன்னா இங்கேயும் வந்து ஆப்ஷன் வரும். பட் ஆனால் இப்போ வந்து கம்பைன் ஆப்ஷனே வந்து சுத்தமாக வந்து இல்லை. பட் இங்கே மட்டும் தான் கம்பைன் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா கம்பைன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து நோட் 6 ப்ரோ லேஅவுட் இருக்குது. ஸோ லேஅவுட்டை பிடிச்சி நான் கம்பைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு தனி ஃப்ளோட்டிங் விண்டோவாக வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து நான் இந்த நோட் 6 ப்ரோ வந்து கொடுத்து என்ன ஸ்கிமேட்டிக்ஸ் வேணுமோ அது கொடுத்துட்டு மறுபடியும் அதில் கம்பைன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கம்பைனில் வந்து பண்ணிடுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததே கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, இதே வந்து நான் 3வது கொடுத்து கம்பைன் கொடுத்துறேன் அப்படின்னா 3வதும் எனக்கு வந்து கம்பைன் ஆகி வந்து வந்துடுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நமக்கு வந்து 2 டயக்ராம் தான் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பட் இப்போ வந்து நான் 3 டயக்ராம் அட் அ டைம் வந்து லேஅவுட்டும் பார்த்துக்கலாம். அட் அ டைம் வந்து என்ன சொல்கிறது,
ஸ்கிமேட்டிக்ஸும் பார்த்துக்கலாம் அண்ட் பிட் மேப்பும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லைன் பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து எங்கேருந்து போகுது, இல்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து ஒரே டயகிராம்ல அதாவது ஒரே இதில வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ அதே மாதிரி அ இது இது வந்து அ இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் ஓகேங்களா. அதாவது மல்டிபிள் டயகிராம்ஸ் 2 மட்டுமே இல்லாம மல்டிபிள் டயகிராம்ஸ் வந்து நாம வந்து இதில வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மத்தபடி வந்து இங்க கீழ குடுத்த ஆப்ஷன் எல்லாம் இங்க வந்து இங்க குடுத்துருக்காங்க. எனேபிள் பிசிபி மேப்பிங்கு, அப்புறம் வந்து ஷோ லைன்ஸு, செட் ஹைட் இன்ஃபோ லேபிள், எனேபிள் பிசிடி அப்போ இதெல்லாம் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இது ஒரு ஃபீச்சரா வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3த்தையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க வந்தேன் அப்படின்னா, எனக்கு இங்க ரீசென்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நான் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து இங்கேயே வந்து வந்துடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காரணம், நான் வந்து 2, 3 மொபைல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து இங்கேருந்து போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நானு. ஸோ மறுபடியும் போயிட்டு வந்து இங்க ஃபுல்லா நேவிகேட் பண்ணி போகணும்னு சொல்லி அவசியம் இல்ல, 1. அதே மாதிரி எனக்கு வந்து ஃபேவரைட்ஸ்ல ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் வந்து இங்க வந்து நான் ஆட் பண்ணிறலாம். அப்புறம் எல்லா ஹிஸ்ட்ரி வந்து நான் கிளியர் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இங்க குடுத்தேன் அப்படின்னா, ஆல் ஹிஸ்ட்ரி ஹவ் பீன் கிளியர்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நேவிகேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இது 1. அடுத்து வந்து ஏதாவது மேக்புக் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு இங்க போர்ட் வியூ இருக்கு. நம்ம வந்து போர்ட் வியூ வந்து நமக்கு எப்படி அந்த பிட் மேப்போ அதே மாரி தான் போர்ட் வியூ. பட் அத விட கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் ஓகேங்களா? அப்புறம் வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலா வந்து மொபைல் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா, அதில எப்படியோ சர்க்யூட்ஸ் அதே மாரி தான் இதுலயும் கொஞ்சம். பட் கொஞ்சம் வந்து லாஜிக் வந்து இன்னும் அதிகமா வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு. இது ஃபுல்லாவே வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பிசி சொல்யூஷன்ஸ் அதாவது இங்க லோட் ஆயிட்டிருக்கு பார்த்தீங்களா? அதாவது டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன வந்து அ ஸ்கிமேட்டிக்ஸ் இருக்கு, போர்ட் வியூ இருக்கு, அப்புறம் வந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இந்த டேப் அண்டர்ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது லோட் ஆயிட்டிருக்கு. லோட் ஆயிட்டும். ஸோ வந்து லேப்டாப்பு, பிசி, மானிட்டர் இது 3த்தையும் வந்து இது அண்டர்ல வந்து குடுத்துருக்காங்க. அகைன் பிசிக்கு கீழ வந்து டிவி அண்ட் பிசி 2மே வந்து குடுத்துருக்காங்க. இது எனக்கு இதுவரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா எதுவும் இல்ல. எல்லாம் வந்து ஓல்டு மாடல்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து எதுவும் வந்து யூஸ் பண்ணல. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்ட் கம்பேட்டபிள் டேட்டாபேஸ் அதாவது பார்ட் ஃபைண்டர் அது வந்து இங்கே குடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனுடைய வருது பார்த்தீங்களா? அது மாதிரி குடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. ஓகேங்களா. பர்ட்டிகுலர் ஐசி எந்தெந்த போர்ட்லலாம் வேணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இங்க வந்து நம்ம குயிக்கா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து டேட்டா ஒர்க்ஸ் அதாவது அ யுஎஃப்எஸ் டம்ப்பு, இஎம்எம்சி டம்ப்பு, அப்புறம் வந்து பிசி ஃபைல்ஸு, பயாஸ் ஃபைல்ஸு இது மாதிரி எல்லா ஃபைல்ஸ், இஎம்எம்சி ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து இதில வந்து குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நான் இது பர்சனலா வந்து யூஸ் பண்ணதில்ல. ஓகேங்களா. வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விண்டோவ அதாவது நான் வந்து இப்போ ஒரு அம் டயகிராம் யாராவது கேட்குறாங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இல்ல ஏதாவது அ ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து இந்த பட்டன வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இத வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு எடிட்டிங் விண்டோல வந்து வந்துரும். ஓகேங்களா. ஓ! சாரி. ஸோ வந்து ம்ஹ்ம். தப்பா பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலா வந்து ரிப்பேர் டாக்குமெண்ட். ஸோ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட இதுக்கு வந்து ரிப்பேர் டாக்குமெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் லைட்டா வந்து கன்ஃப்யூஸ். ஸோ இந்த மாரி தான் சின்ன சின்ன கன்ஃப்யூஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலா வந்து ரிப்பேர் டாக்குமெண்ட். ஓகேங்களா. ஸோ என்னென்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது யூஸ் பண்றாங்க இல்லையா? பொர்னியோ யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் அவங்க வந்து ஆ எப்படி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணாங்க? அவங்க எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து இந்த பேஜ்ல வந்து குடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு நாம வந்து அ Oppo A16 டெட் ப்ராப்ளம் இவர் வந்து பார்த்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து என்ன சொல்யூஷன் வேணும் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது டைரக்ட்டா வந்து Facebook பேஜ் கொண்டு போயிரும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அவங்களுக்கு வந்து டோட்டல் டெத் என்ன பண்ணாரு? இந்த மாரி வந்து பிளக்-இன் சார்ஜர் 0.21 ஆம்ப்ஸ் எடுத்தது, டிஸ்மேண்ட்லிங் யூசிங் என்ஜின் ஒர்க் ஆர் சார்ஜர் லைனு, அப்புறம் வந்து ஓப்பன் பொர்னியோ ஸ்கீமேட்டிக்ஸு, பொர்னியோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லி குடுத்துருக்காரு. அ செக் த விபஸ் வோல்டேஜ் இன் நார்மல் பட் ஹெச்பி ஃபீல்ஸ் ஹாட். இது மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. பேசிக்கலா வந்து இது வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்கனால, நமக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ இதில வந்து நாமளும் வந்து நம்மளுடைய சக்சஸ் ஏதாவது ரிப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, இதில வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி இல்ல நம்ம வந்து தேவைப்பட்டுச்சு ஏதாவது பர்ட்டிகுலரா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதில ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி தான். ஓகேங்களா?
ஃபோரம் மாதிரி தான். ஓகே. பொர்னியோ ஸ்கீமேட்டிக்ஸ் உடைய ஃபோரம். இதில வந்து மொபைல் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கடைசி தான் வந்து நமக்கு வந்து ஷேரிங் ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நான் ஷேர் குடுத்தேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு லைனு இல்ல பாக்ஸ் அது மாதிரி வந்து நமக்கு வந்து வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து போட்டு எதனா வேணும்னா வந்து நோட்டீஸ் பண்ணி அனுப்பலாம். இல்ல வந்து லைன் வேணும் எனக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து லைன் போட்டு நான் வந்து அனுப்பலாம். அப்புறம் வந்து ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து ஷேர் ஆப்ஷன்லேருந்து ஷேர் எல்லாம் வந்து வரையறதுக்கு குடுத்துருக்காங்க ஓகே. பட் ஆனா வந்து அத எப்படி ஷேர் பண்றதுன்ற இன்ஃபர்மேஷனே வந்து நமக்கு வந்து குடுக்கல. இதில எப்படி போய் ஷேர் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது மாரி வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இது எப்படி ஷேர் பண்றது? எங்கேருந்து ஷேர் பண்றது சொல்லி தெரியல. ஷேர் டூ ஃபேஸ்புக்குன்னு குடுத்தா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. மேபி ஏதாவது பக் இருக்கா? என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு. ஓகேவா? ஸோ அது அப்படியே தான் வந்து நிக்கிது. ஸோ பிளாங்க்கா வந்து நிக்கிது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன என்ன எப்படி எப்படி பண்றதுன்னு சொல்லி எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அப்படி இல்லன்னா நம்ம டைரக்ட்டா வந்து வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பிச்சிடலாம். பட் இதில குடுத்துருக்காங்க. ஒண்ணும் அர்த்தம் இல்ல. இதில வந்து நமக்கு வந்து நம்மளுடைய யூசர் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த அப்டேட்ல வந்து என்ன மேஜரா இருக்கு அப்படின்னா, ஆ இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த நேவிகேட் பண்ற ஃபீச்சரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கீமேட்டிக்ஸ் இருக்கு. அப்படியே என்னென்ன ஒரு மாடலுக்கு ஸ்கீமேட்டிக்ஸ் இருக்கா? இல்ல என்ன இருக்கு? பிட்மேப் இருக்கு அப்படின்னு பிட்மேப் இருக்குன்ற அப்படி சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்கேருந்தே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஒரே இடத்துல வந்து தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் நேவிகேட் பண்றது ரொம்ப வந்து குயிக்கா வந்து நம்ம நேவிகேட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்தபடி வந்து இந்த மேக்புக்குக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமேட்டிக்ஸு, அந்த பிட் மேப்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மேக்புக் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்ல சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க சார். இந்த வீடியோ வந்து ஒரு டீட்டெயில்டா எதுவும் இல்ல. ஜஸ்ட் இந்த அப்டேட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும் தான் வந்து இந்த அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிமேட்டிக் டயகிராம் பத்தி பேசிக்கலா உங்களுக்கு டீட்டெயில்டா வேணும். அதாவது எப்படி நேவிகேட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படி சொல்லலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரத்தில வந்து வீடியோ வந்து அதுக்கு போடுறேன். ஓகேங்களா?